போக்கிரின்ற படத்தை வந்து அவங்க பேக்கரின்ற பேரில் எடுத்தது மட்டும் இல்லை, அவங்க நிறைய தேவர் மகன் பல படங்களில் வந்து அவங்க வந்து கேட்டால் நிறைய படங்கள் வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்து இவங்க காமெடியாக இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் தன் மகனுக்காக நிறைய வந்து சினிமாவில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக பல வேலைகள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. சாமிநாதன் சொல்கிறதுக்கிறது அது மேலும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படியோ வந்து குறுக்கு வழியில் வந்து ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சிவன் தலையிலே கை வச்ச மாதிரி ரஜினி தலையில் கை வச்சாங்க கடைசியாக. சரிங்களா, நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த குரங்குகள் தான் பயன்பட்டது. என்னமோ தனுஷ் வந்துங்கிறார். தனுஷ் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டார். தனுஷ் வந்து நீங்கள் வந்து எதிரியாக இருக்க முடியுமா? அவர் லெவல் வேறு லெவல் போயிடுச்சு. அவர் எங்கேயோ இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன். வணக்கம். சமீபத்தில் லொல்லு சபா சுவாமிநாதன் நடிகர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்கிரி திரைப்படத்தை வந்து நாங்கள் லொல்லு சபாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நாங்கள் சித்தரித்து ஒரு நகைச்சுவையாக டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், அதாவது விஜயும் விஜயோட தந்தையும் வந்து எங்களை கூப்பிட்டு மிரட்டுனதாக ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அவர் பெயர் வைக்கிறதுனால தான் சமாதானம் ஆகிட்டு எங்களை விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது முதல்ல ஒரு விஷயம், அவர் சாமிநாதன் வந்து அவரை சொல்லணுன்னா, சினிமாவில் வந்து அவர் எவ்வளோ வந்து பிரபலமானார், எவ்வளோ பெரிய காமெடியனாக இருக்கிறாருன்றதெல்லாம் வந்து செகண்டு. அவர் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் வந்து சின்னத்திரையாக இருக்கட்டும், அவருடைய காமெடியை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ரசிக்கக்கூடிய காமெடியாக இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய காமெடி வந்து லொல்லு சபா வந்து அவருடைய யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டால் வந்து அவர் பேசக்கூடிய இயல்பான அந்த வசனங்களே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு சிரிப்பு நகைச்சுவையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நடிப்பு இருக்கும். அவர் சந்தானத்தோடு சேர்ந்து நடித்த அந்த காட்சியாக இருக்கட்டும். லொல்லு சபா வந்து இன்றைக்கி பிரபலமான பலரும் இருக்கிறாங்க. அதில் அவர் யோகி பாபு அவரும் வந்து கேட்டால் அந்த லொல்லு சபாலேருந்து வந்த காமெடி நடிகர் தான். ஸோ அதாவது லொல்லு சபான்றது பெரிய ஒரு உச்சம் தொட்ட நடிகர்கள்னும் போது பார்த்திங்கன்னா வந்து காமெடி நடிகர்களாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து ஒரு ஹீரோவாகட்டும். இன்றைக்கி வந்து யோகி பாபும் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு, சந்தானமும் ஹீரோவாக நடிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் லொல்லு சபான்றது வந்து கேட்டால் சாதாரண ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து திரு சாமிநாதன் அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இது வந்து நம்பும்படியான ஒரு விஷயம்தான். அவர் சொன்னது நம்ப முடியாத விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா முதல்ல இதை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்க காட்சியை வந்து அப்படியே காமெடியாக சித்தரிக்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது ஒரு வகையான என்ன சொல்ல சினிமா சுதந்திரம்னு நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, இது எப்படி வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவில் வந்து ஒரு அரசியல் தலைவர்களை கார்ட்டூனாக போடுறாங்களோ, உங்களுக்கு தெரியும் கார்ட்டூனிஸ்ட் வந்து கார்ட்டூனாக வரைவாங்க. அது எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரதமர் மோடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், கலைஞர் காலத்தில் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அல்லது வந்து கலைஞராக எல்லாருமே வந்து கேட்டால் எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து கேட்டால் வந்து கார்ட்டூனாக வரைவாங்க. கார்ட்டூனுக்கான ஒரு பக்கமே இருக்கும். பிரபலமான பத்திரிகை, எல்லா பத்திரிகையும் சரி, ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான அதை பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் செய்தி இருக்கும், மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கட்டுனா வந்து சினிமான்றது ஒரு பொழுதுபோக்குன்னும் போது பார்த்திங்கன்னா, அந்த பொழுதுபோக்கில் இருக்கிற சில காட்சிகளை வந்து எடுத்து முழு படமும் எடுக்காமல் சில வந்து ஒரு பிரபலமான காட்சி அப்படின்றத வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டும் எடுத்து ஒரு நகைச்சுவையாக சித்தரிக்கிறதுன்றது வந்து ஒரு சீரியஸான காட்சியை கூட ஒரு நகைச்சுவையாக சித்தரிக்கிறதுன்னு கேட்டால் அது ஒரு வகையான சினிமா சுதந்திரம். அதை வந்து லொல்லு சபா வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா ஃப்ரீடம் வந்து இப்போ இவர் வந்து சொல்லக்கூடிய சாமிநாதன் அவர்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு காட்சியை வந்து எடுத்து போக்கிரி படத்தை வந்து ஒரு காட்சியை வந்து பேக்கரின்ற இதில் அந்த காட்சியாக மாற்றி அதை எடுத்ததை வந்து எஸ்ஏசியே ஃபோன் போட்டு வந்து மிரட்டினதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எஸ்ஏசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வழக்கமான விஷயமாக தான் வந்து பேசப்படுது, சினிமா வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது. தன் மகனுக்காக பலரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கிறாரு, திசை மாற்றி இருக்கிறாருன்ற அந்த தகவல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து நிறைய மீடியாக்களில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம்.
இல்லை சார், அந்த நிகழ்ச்சியில் பல திரைப்படங்கள் வந்து அந்த மாதிரி சித்தரித்து வீடியோவாக போட்டிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் கூப்பிட்டு மிரட்டினதாவோ இல்லை வந்து இது பண்ணதாவோ யாருமே இந்த மாதிரி ஒரு செய்தி கூட வந்ததில்லை இது வரைக்கும். இவங்க மட்டும் கூப்பிட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இல்லை, என்னென்னா இப்போது இவங்க போக்கிரின்ற படத்தை வந்து அவங்க பேக்கரின்ற பேரில் எடுத்தது மட்டும் இல்லை, அவங்க நிறைய தேவர் மகன் பல படங்களில் வந்து அவங்க வந்து கேட்டால் நிறைய படங்கள் வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்து இவங்க காமெடியாக இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது விஜய் படம் மட்டுமே கிடையாது, சிவாஜி சார் படங்கள் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதை யாரும் இந்த மாதிரி மிரட்டினதெல்லாம் தகவல் சொல்லவே இல்லை. அவர் சாமிநாதன் அவர்கள் கூட வந்து கேட்டால் வந்து நாங்கள் சிவாஜி சார் தேவர் மகன் படம்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம், அது கூட யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து போக்கிரி படத்தை எடுக்கும்போது மட்டும் வந்து எஸ்ஏசி தரப்புலேருந்து அவங்க தரப்புலேருந்து மிரட்டல் வந்தது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அங்கே ரொம்ப குறிப்பிட்ட விஷயம். அப்போ என்னென்னா அந்தளவுக்கு வந்து அந்த பிராண்டை வந்து ரொம்பவும் காப்பாற்றிட்டு வந்திருக்கிறாரு மெனக்கெட்டு எஸ்ஏசி. பலரும் வந்து பல இளம் நடிகர்கள் வந்து வளர விடாமல் தடுத்தாருன்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா தன் மகனுக்காக நிறைய வந்து சினிமாவில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக பல வேலைகள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. சாமிநாதன் சொல்கிறது கிட்டத்தட்ட அது மேலும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வகையில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுதுன்னு கேட்டால் பல நடிகர்கள் வந்து வீழ்ந்துட்டாங்க அல்லது வீழ்த்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயோட வளர்ச்சிக்காக. அந்த வகையில் வந்துன்னா அஜித் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாருன்றது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது சாமிநாதன் சொல்கிறது. ஏன்னா ஒரே காலகட்டத்தில் வந்து ஒரு டாப் ஹீரோவாக வரும்போது அங்கே வந்து எந்த மாதிரியான கஷ்டங்களை வந்து அஜித் வந்து ஃபேஸ் இருப்பாருன்றது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது சாமிநாதன் சொல்கிறது. நீங்கள் சொல்லும்போது தான் சார் புரியுது என்னென்னா இந்த ஒரு ப்ரோக்ராமையே இந்த மாதிரி படுத்திருக்காங்கன்னே அஜித் அவர்களை என்ன பாடுபடுத்திருப்பாங்க அப்பாவும் மகளும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுறாங்க சார். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து கேட்டால் அந்த ரோஜா அந்த இவர் இருக்கார்ல நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கிறார்ல, என்ன படம் ரோஜா கூட்டம் தானே, ரோஜா கூட்டம் படத்தில் நடித்த அந்த ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு கதை இருக்குது. அவரது என்னன்னு கேட்டால் அவர் வந்து கிழக்கு கடற்கரைன்னு சொல்லிட்டு சாலைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுக்கிற இந்த 3 குரங்களோட சேர்ந்த ஒரு குரங்கு வச்சு ஏதோ பண்ணி அது வந்து கேட்டினா அவர் வந்து மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. அவர் சினிமாவில் வந்து கேட்டினா அவர் வந்து திசை மாற்றிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து கேட்டினா வந்து பல நடிகர்கள் வந்து இளம் நடிகர்கள் பல நடிகர்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் வந்து பிரசாந்துக்கு ஒரு கதை அப்படி கேட்டால் இளம் அந்த காலகட்டத்தில் வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. எப்படியோ வந்து குறுக்கு வழியில் வந்து ஒரு முதல் இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சிவன் தலையிலே கை வச்ச மாதிரி ரஜினி தலையில் கை வச்சாங்க கடைசியாக. சரிங்களா, நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த குரங்குகள் தான் பயன்பட்டது. இந்த 3 கோல்டு காயின் குரங்குகள் சொல்கிறேன், பன்னடைகள், கோல்டு காயின் பன்னடைகள் சொன்னால் தான் சரியாக இருக்கும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நபர்களை வச்சு தான் இவங்க வந்து பிராண்ட் க்ரியேஷன் தான் நடந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்கானிக்காக நடக்கவே இல்லை, இயற்கையாக வந்து அந்த பிராண்ட் க்ரியேட் ஆகலை. அங்கே க்ரியேட் ஆனது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா வந்து ரெடி பண்ணது தான், ஃபேப்ரிகேட் பண்ணது முழுக்க எஸ்எஸ்சின்ற வந்து ஒரு தந்தையால் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நயன்தாரா வந்து தனுஷை சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எந்த அளவு பொருத்தமாக கிடையாது. இந்த இடத்துல வந்து அது வந்து விஜய்க்கு பொருத்தமாகுது. அஜித் வந்து ஒரு வசனம் பேசுவார், நான் என்ன நானே செதுக்கிட்டேன்டான்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் சொல்கிறது அது. ஸோ எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா, ஒரு தந்தை வந்து ஒரு மகனுடைய வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக பங்கெடுக்கணும் தான். அப்படி பங்கெடுத்தால் தான் நல்ல தந்தை. ஆனால் அதுக்காக இன்னொருத்தரை வந்து கீழே தள்ளி இல்லை இன்னொருத்தருக்கு குடிபறிச்சு இல்லை இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா வந்து புறந்தள்ளிட்டு எப்படியாவது வந்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறது இல்லை. அதுதான் இன்றைக்கி எஸ்எஸ்சியோட இன்றைக்கி உள்ள கஷ்டத்துக்கு காரணம் நான் நினைக்கிறேன். எந்த மகனை வந்து எல்லாரையும் புறந்தள்ளிட்டு வந்து முன்னேற்றணும்னு நினச்சாரோ அந்த முன்னேறின அந்த தந்தைக்கு பரிசாக தான் இன்றைக்கி வந்து கேட்டால் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. சார், ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் என்னென்னா 2வது படம் தான் ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்குள்ளே வந்து என்னை வந்து வளர விடாமல் தடுக்கிறாங்க, மிதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு. சமீபத்தில் கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயக்குனரும் மற்றும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன். என்னவோ ஒரு 50-60 படம் எடுத்த இயக்குனர் மாதிரியும் 50-60 படம் நடித்த நடிகர் மாதிரியும் வந்து வெளியில் பேசிக்கிறாங்களே, அவர் வந்து இவர் என்ன பெரிய இவரா அப்படின்ற மாதிரிலாம் சமூகத்தில் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாம் வந்து பொதுவாக தான் பார்க்குறோம் அந்த விஷயத்தை. இப்போ வெளிப்படையாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லலாமே, ஏன் தயங்குறாங்க? அதாவது தனுஷோட ஆரம்ப காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் வந்து அவரை ஒரு கேலி பொருளாக சித்தரித்தாங்களோ
ஒல்லிக்குச்சி, ப்ரூஸ்லி இப்படிலாம் வந்து பண்ணாங்களோ அந்த பேரெல்லாம் இவங்களே வந்து தனக்குத்தானே வந்து சூட்டிக்கிட்டு, அப்படி யாரும் சொன்ன மாதிரி தெரில இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு. தன்னைத்தானே வந்து வந்து ஒரு என்ன சொன்ன இளம் தனுஷாக நினச்சிக்கிட்டு என்னை வந்து வந்து உடைக்கிறாங்க, சிதைக்கிறாங்க, என்னை கலைக்கிறாங்க, என்னை குறைக்கிறாங்க, நசுக்கிறாங்க, பிதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையை பயன்படுத்திக்கிறதுன்றது நல்லதில்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன கேட்குறேன், இவனுக்கு பார்க்குறவங்களை என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பிரதீப் ரங்கநாதனும் சேர்த்தே நான் சொல்கிறேன். நான் வந்து வளர்ந்து வர செடி, அதில் வந்து நான் வந்து இலையை வெட்டிடுறாங்க, அதை வெட்டிடுறாங்கன்னு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு சினிமாவில் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் வேர் ஊனிட்டிங்கன்னா இலையை வெட்டுறதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி எத்தனையோ கார்டனில் பார்க்குறீங்க வந்து சிசர் வச்சு இலையை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் மீண்டும் மீண்டும் வளராமையாக இருக்குது, வளர்ந்துட்டு தானே இருக்குது. அங்கே வேர் தான் முக்கியம். நீங்கள் இன்னும் வேரே ஊனல. இன்னும் வந்து மண்ணில் வந்து வேர் வந்து ஆணி வேர் மட்டும் இல்லை, பக்க வேர்கள் மட்டும் எதுவுமே வேரே ஊனாத போது இப்போ தான் முளைஞ்சி வரீங்க. ஒரு படம், இது ரெண்டாவது படம். அதுக்குள்ளேயே வந்து என்னை நசுக்க பார்க்குறாங்க, என்னை பிதுக்க பார்க்குறாங்க, என்னை உடைக்க பார்க்குறாங்கன்றது வந்து கேட்டால் திமிர்த்தனம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேடையில் வந்து சர்ச்சையாக பேசுறது, அதுக்கப்புறம் அதை யார் 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 அவ்வளோ தைரியமாக இருக்கிறவன் நீ சொல்ல வேண்டியதான்டா, சொல்ல வேண்டியது தானே. என்னை யார் வந்து நசுக்கிறாங்க, யார் உடைக்கிறாங்க, யார் பிதுக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. இது வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து அவசியமற்ற பேச்சு. இதன் மூலமாக வந்து ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணலாம், இதன் மூலமாக நம்ம சினிமாவில் நிற்கலான்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஆகாது. அதுவும் குறிப்பிட்டு இந்த 3 குரங்குகள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயத்தையே பேசி அதன் மூலமாக குளிர்காயிரும். இது வந்து வளர்ச்சியை தடுக்கும். பிரதீப் ரங்கநாதனுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். நீங்கள் இயல்பாக வந்து தடுக்கிறவன் தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அது எல்லா ஃபீல்ட்லேயும் உண்டு. எல்லா இடத்துலையும் 4 பேர் சொன்னா அங்கே அரசியல் இருக்குது. அந்த 4 பேர் இருந்து இப்போ 3 பேர் ஆயிடுச்சு. எல்லா கம்பெனியில், எல்லா நிறுவனத்துலையும், எல்லா இடத்துலையும் 4 பேர் சேர்ந்தால் அங்கே அரசியல் இருக்கும். சினிமான்றது கடல். அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கும் போது கேட்டால் வந்து ஒருத்தங்க பின்னாடி இழுக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து மேடையில் உட்காந்து பேசி அதை வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி அதை வந்து கேட்டால் அதன் மூலமாக அனுதாபத்தை திரட்டலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அடிபட்டு போயிடுங்க. உண்மையாக சொல்கிறேன், வளர்ச்சியை தடுக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சே உங்களை வளர்ச்சியை தடுக்கும். இங்கே இன்னும் நீங்கள் வளரவே இல்லை. வளர்ந்து ஒரு 10 படம் நடிச்சிட்ட பிறகு நீங்கள் 11ஆம் படத்தை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்க முடியும். ஏன்னு கேட்டால் அவர் அது இது நிகழ்ச்சியில் வந்து அறிமுகமாகி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சினிமா நடிகனாக வந்து அவர் வந்து உருவாகிறாரு. அவர் சொல்லலாம். சந்தானம் சொல்கிறாருன்னா, சந்தானம் வந்து கேட்டால் வந்து லொல்லு சபான்ற நாடகத்தில் வந்து பல ஆண்டுகள் பயணித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு வந்து சிம்பு மூலமாக பெற்று அதுக்கப்புறம் வந்து ஒரு காமெடியனாகி இன்றைக்கி ஒரு ஹீரோ இருக்குது. அவங்க சொல்லலாம். நீங்கள் 2 படம், அந்த 2 படத்தில் வந்து ஒரு படம் கூட முழுசாக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சானே தெரியாது. இந்த லவ் டுடேன்னு ஒரு படம், அது எல்லா தேட்டரில் எல்லா படமும் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரை பார்த்து அதுக்காகவே அந்த படம் வந்து ஓடி இருக்கலாம். ஒரு வேளை எவ்வளோ நாள் ட்ரெய்லரில் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுங்களா? அதை தேட்டர் எல்லா படம் பார்க்கும்போதெல்லாம் மாத கணக்கில் ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்துச்சு அது. ஸோ இதெல்லாம் வந்து இது யாரோ ஒரு தவறான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து மிஷ்கினை கூட்டு வந்து பேசினாலும் சரி, இல்லை யாரை கூட்டு வந்து பேசலாம், இதன் மூலமாக ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நிச்சயமாக அது வந்து ஒரு நெகட்டிவாக போயிடும். மிஷ்கின் வந்து நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்கிறதோ, இல்லை மிஷ்கின் வந்து கூட்டு வந்து மைக்கை பிடிச்சி நீங்கள் ஏற்கனவே மிஷ்கின் வந்து ஒரு வார்த்தை பேசி அந்த பாட்டில் அதை அந்த படம் ஓடாமையே போச்சு. ஓட வேண்டிய படம் ஓடாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார், போனார், வந்தார், அதெல்லாம் செகண்டு. திரும்ப அதே மிஷ்கினை கூட்டு வந்து நீங்கள் பேச வைக்கிறதுனாலலாம் வந்து அந்த படம் ஓடிடாது. மிஷ்கின் நினச்சா ஒரு படம் ஓடிடுமா? அவர் படமே ஓடாத படம் நிறைய படம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாதது வந்து ஒரு மேடையில் வந்து நீங்கள் வந்து சர்ச்சையை உருவாக்குறது. இது யார் தயாரிப்பாளர் கொடுத்த ஐடியாவா, அல்லது வந்து இயக்குனர் கொடுத்த ஐடியாவா, அல்லது வந்து கேட்டால் அந்த 3 வலைபேச்சில் இருக்கிற அந்த வந்து கோல்டு காயின் பன்னாடைகள் கொடுத்த ஐடியாவா? இதை ஒரு சப்ஜெக்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. என்னமோ தனுஷ் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டார். தனுஷ் வந்து நீங்கள் வந்து எதிரியாக இருக்க முடியுமா? அவர் லெவல் வேறு லெவல் போயிடுச்சு. அவர் எங்கேயோ இருக்கிறார் அவர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அவர் என்னை தடுக்க பார்க்குறாரு, என்னை கிளையை வெட்ட பார்க்குறாரு, கில்ல பார்க்குறாரு, உடைக்க பார்க்குறாருன்றதெல்லாம் வந்து அனுதாபத்தை திரட்டுறதுக்காக நீங்கள் பண்ணுறது அது நெகட்டிவாக போய் நின்றோம். உங்களுக்கு இந்த படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த டிராகன் படமே சொன்ன படம் நல்லா தான் பார்க்க போகிறாங்க. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை உருவாக்கி ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க? வந்து மேடையை வந்து அரசியலாக்குறது நல்லதில்லை. அப்படி நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா? யாருன்றது நேரடியாக சொல்லுங்கள். யாருன்னு நேரடியாக சொல்லுங்கள். ஏன் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக என்ன இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, பேரை சொல்லுங்கள்.
அதை விட்டுட்டு சும்மா வந்து இருக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்காய விடுறதுக்கு யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அது தனுஷாக இருக்குமா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சினிமாவில் வந்து நிம்மதியை தேடுங்க. முதல்ல சினிமாவில் வந்து ஒழுக்கமற்ற ஒரு நிலை தான் இது. தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து கேட்டால் அவர் வந்தார், அவர் என்னை நசுக்கிறாரு, அவர் என்னை பிடுங்குறாரு, என்னை கசக்கிறாரு, என்ன வார்த்தை இதெல்லாம்? என்னை ஆரம்பத்தில் இலையை கட் பண்ணாங்க. இலை கட் பண்ணாலும் கிடையாது, இங்கே வேரை கட் பண்ணால் தான் பிரச்சனை. நீங்கள் வேறு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா போதும். இங்கே தனியாக நின்று சாதிக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க சினிமாவில். அப்படி சாதித்தவங்க தான் ரஜினி சாதித்தது. சும்மா அதெல்லாம் தேவையில்லாமல் வந்து கேட்டால் வந்து இன்றைக்கி தனியாக சினிமாவில் போராடுவாங்க. அஜித் போராடலையா சொல்லுங்கள்? இந்த விஜய் ஆண்டனி போராடலையா இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில்? அதெல்லாம் வந்து போகிற போக்கில் வந்து கேட்டால் என்னை கசக்க பார்க்குறான், என்னை முடக்க பார்க்குறான், என்னை ஒழிக்க பார்க்குறான், என்னை இலையை கட் பண்ணுறான், என் கிளையை கட் பண்ணுறான். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கா? இங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாமே அவங்கவுங்க நடந்துக்கிறது தான் இருக்குது, அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நல்லவனாக நடந்துக்கிறதும் கெட்டவனாக நடந்துக்கிறதும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.